வணக்கம். இன்றைய கலந்துரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிறது 6ஆம் வகுப்புக்கான ஒரு அறிவியல் பாட புத்தகம். ஆமா. ஆனா நாம இங்க ஸ்கூல் பாடம் படிக்க போறதில்ல. அதுக்கு பதிலா இந்த புத்தகத்துல இருக்கிற சில சிம்பிளான தகவல்களை வச்சு சில பெரிய கேள்விகளை எப்படி எழுப்புறது, அது மூலமா எப்படி ஆழமா சிந்திக்கிறதுன்னு பார்க்க போறோம். விலங்குகளை பத்தி சில உண்மைகளை தெரிஞ்சுக்கிறது மட்டும் நம்ம நோக்கம் இல்ல. கரெக்ட். அந்த உண்மைகளுக்கு பின்னாடி இருக்கிற பெரிய விதிகளை புரிஞ்சுக்க முயற்சி செய்ய போறோம். ரொம்ப சரியா சொன்னீங்க. இது ஒரு மென்டல் எக்ஸர்சைஸ் மாதிரி. ஒரு பாட புத்தகத்துல இருக்கிற தகவல்கள் எல்லாம் வெறும் செங்கல் மாதிரி. ஒட்டகத்துக்கு திமில் இருக்கு, மீனுக்கு செவுள் இருக்கு, இதெல்லாம் தனித்தனி செங்கற்கள். ஆனா அந்த செங்கற்களை எப்படி அடுக்கி இயற்கை தேர்வுங்கிற ஒரு பெரிய மாளிகையை கட்டி பாக்குறதுங்கிறது தான் உண்மையான கற்றல். அருமை. அந்த புத்தகத்தோட கடைசியில கேட்கிற உயர் சிந்தனை வினாக்கள் கூட நம்மள அதை செய்யத்தான் தூண்டுது. சூப்பர். அப்போ வாங்க முதல் செங்கலை எடுத்து வைப்போம். எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான அடிப்படை என்ன? செல். ஆமா. இந்த புத்தகம் உயிரினங்களை ரொம்ப அடிப்படையா ரெண்டா பிரிக்குது. ஒரே ஒரு செல்லால் ஆனவை, பல செல்களால் ஆனவை. இது கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆனா ஒரு செல் உயிரியா இருக்கிறதுக்கும் பல கோடி செல் கொண்ட ஒரு பெரிய உயிரியா இருக்கிறதுக்கும் என்னங்க பெரிய வித்தியாசம்? இது வெறும் நம்பர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இது ஒரு வாழ்க்கை முறையை பத்தினது. ஓகே. ஒரு செல் உயிரினமான அமீபாவை ஒரு காட்டுல தனியா வாழ ஒரு சர்வைவலிஸ்ட் மாதிரி கற்பனை செஞ்சு பாருங்க. சரி. சாப்பாடு தேடுறது, தன்னை காப்பாத்திக்கிறது, கழிவுகளை வெளியேற்றுறதுன்னு எல்லா வேலையும் அந்த ஒரு ஆளே, அதாவது அந்த ஒரு செல்லே தான் செய்யணும். அது ஒரு தன்னறிவான சிஸ்டம் தான். ஆனா அதோட வளர்ச்சிக்கு ஒரு லிமிட் இருக்கு. சரி. அப்போ பல செல் உயிரினங்கள் போலீஸ்னு ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனி ஆட்கள் இருக்கிற மாதிரி. ஆமா. நம்ம உடம்புலயும் ஒவ்வொரு வேலைக்கும் ஸ்பெஷல் செல்கள் இருக்கு. நரம்பு செல்கள் சிந்திக்க, தசை செல்கள் நகர, ரத்த செல்கள் ஆக்சிஜனை கொண்டு போக, இப்படி வேலைகள் பிரிக்கப்படுது. இதுக்கு பேரு தான் ஸ்பெஷலைசேஷன். ஓ, அப்போ இது ஒரு டீம் ஒர்க் மாதிரி. எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யறதால பெரிய விஷயங்களை சாதிக்க முடியுது. ஒரு ஆளு தனியா ஒரு பெரிய பில்டிங்க கட்ட முடியாது, ஆனா ஒரு டீம் கட்ட முடியும். அது மாதிரி தானா? மிகச் சரியா சொன்னீங்க. இந்த டீம் ஒர்க் தான் பரிணாம வளர்ச்சியோட ஒரு பெரிய பாய்ச்சல். ஒரு செல்லால செய்ய முடியாத வேலைய பல செல்கள் கொண்ட உயிரினத்தால செய்ய முடியும். புரியுது. அதனாலதான் திமிங்கல மாதிரி பெரிய விலங்குகளும் மனிதன் மாதிரி சிக்கலான மூளை கொண்ட உயிரினங்களும் உருவாக முடிஞ்சது. எஃபிஷியன்சி தான் இதோட மைய புள்ளி. ஆமா. இந்த ஒரு சிம்பிளான வகைப்பாடு உயிரினங்கள் எப்படி இவ்வளவு சிக்கலான அமைப்புகளா மாறுச்சுங்கிற மில்லியன் கணக்கான வருட பரிணாம கதையோட முதல் அத்தியாயத்தையே திறந்து வைக்குது. இந்த ஸ்பெஷலைசேஷன்ங்கிற ஐடியா நம்மள அடுத்த கட்டத்துக்கு ரொம்ப அழகா கூட்டிட்டு போகுது. செல்கள் எப்படி தங்களுக்குள்ள வேலையை பிரிச்சுக்கிச்சோ, அதே மாதிரி விலங்குகள் தாங்கள் வாழ்ற சூழலுக்கு ஏத்த மாதிரி தங்களை எப்படி வடிவமைச்சுக்குது. இதுக்கு ஒரு கிளாசிக் உதாரணம் பாலைவன கப்பல் ஒட்டகம். ஆமா. அதோட திமில்ல இருக்கிறது கொழுப்பு, தண்ணி இல்லன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அதையும் தாண்டி பார்த்தா ஒட்டகம் பாலைவனத்துல வாழ்றதுக்காகவே பிரத்யேகமா டிசைன் பண்ண மாதிரி தெரியுதே. அந்த டிசைன்ங்கிற வார்த்தை அது கொஞ்சம் கவனமா பயன்படுத்த வேண்டியது. ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? ஏன்னா அது யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து வரைஞ்ச மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குது. உண்மையில அதோட வடிவமைப்பாளர் யார் தெரியுமா? யாரு? பாலைவனமே தான். அது ஒரு குருட்டு சிற்பி. ஆனா இறக்கமே இல்லாத சிற்பி. மில்லியன் கணக்கான வருஷமா அந்த சிற்பி தனக்கு செட் ஆகாத வடிவங்கள் எல்லாம் செதுக்கி எரிஞ்சிருச்சு. இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கே. கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. பாலைவனம் சில கடுமையான சவால்களை வைக்குது. என்னென்ன அது? மணல் புயல், ஆமா, தண்ணி பற்றாக்குறை, பகல்ல பயங்கர வெயில், நைட்ல கடும் குளிர், மணல நடக்கிற கஷ்டம். இப்ப ஒட்டகத்தோட ஒவ்வொரு அம்சத்தையும் இந்த சவால்களுக்கான பதிலா பாருங்க. சரி. மணல் புயலா? அதுக்குதான் நீண்ட அடர்த்தியான கண்ணிமைகள். கண்ணுக்கு ஒரு நேச்சுரல் பாதுகாப்பு. ஓ. தூசி மூக்குக்குள்ள போயிடுமா? அதுக்குதான் மூடிக்க கூடிய நாசி துவாரங்கள். சரிதான். தண்ணி கிடைக்கிறது கஷ்டமா? கவலையே இல்ல. திமில்ல இருக்கிற கொழுப்பை எரிச்சு உடம்புக்கு தேவையான தண்ணியையும் எனர்ஜியும் உருவாக்கிக்கிற ஒரு பயோகெமிக்கல் ஃபேக்டரி அது. வாவ். சூடான மணல நடக்கணுமா? அதுக்காகவே அகலமான தட்டையான பாதங்கள். அது மணல புதையாம இருக்க உதவுது. அப்போ இது ஒரு கேள்வி பதில் செஷன் மாதிரி. பாலைவனம் ஒரு கேள்வி கேக்குது, ஒட்டகத்தோட உடம்பு அதுக்கு ஒரு சரியான பதில கொடுக்குது. ஆமா. நிறைய சரியான பதில வச்சிருந்த ஒட்டகங்கள் உயிர் பிழைச்சது. தப்பான பதில்களை வச்சிருந்தவ அழிஞ்சு போச்சு. இதுதானே நீங்க சொல்ற இயற்கை தேர்வு? அதுதான். மிக சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. இது ஒரு பிளான் பண்ண டிசைன் இல்ல.
இது லட்சக்கணக்கான வருஷமா நடந்த ஒரு பாஸ்வேல் டெஸ்ட். ம், கொஞ்சம் நீளமான கண்ணிமை இருந்த ஒட்டகம் மணல் புயல தப்பிச்சு குட்டி போட்டது. இல்லாதது பார்வை போய் இறை தேட முடியாம செத்துருக்கும். இந்த சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் பல தலைமுறைகள் தாண்டி நாம இன்னைக்கு பாக்குற இந்த பெர்ஃபெக்ட் விலங்கு உருவாக்கி இருக்கு. இதே லாஜிக்க நாம மத்த விலங்குகளுக்கும் அப்ளை பண்ணலாம் இல்லையா? உதாரணத்துக்கு மீன், அதோட சேலஞ்ச் என்ன? தண்ணி. ஆமா, தண்ணி ஒரு அடர்த்தியான மீடியம், அதுல நகர்றது கஷ்டம். இப்போ நீரின் சவால்களுக்கு மீனோட பதில்களை பாருங்க. தண்ணியோட தடைய, அதாவது டிராக குறைக்க படகு மாதிரி ஒரு உடல் அமைப்பு. ஓ, காத்து இல்லாத தண்ணியில சுவாசிக்க தண்ணியில கரைஞ்சி இருக்கிற ஆக்சிஜனை பிரிச்சு எடுக்கிற ஒரு மேஜிக் கருவி செவில்கள். ஆமா. நீந்த திரும்ப நிக்க அதுக்கு துடுப்புகள். அதோட ஒவ்வொரு பாட்டுமே தண்ணியில எப்படி வாழ்றதுங்கிற கேள்விக்கு இயற்கை எழுதின பதில்கள் தான். அதே மாதிரி பறவைகளை யோசிச்சா அதோட மிகப்பெரிய எதிரி கிராவிட்டி, புவியீர்ப்பு விசை. அது எப்படி ஜெயிக்குது? புவியீர்ப்பு விசையை ஜெயிக்க உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல எடை கம்மியா இருக்கணும். அதுக்கு பதில் தான் பறவைகளோட உள்ளீடற்ற ஆனா உறுதியான எலும்புகள். அது ஒரு இன்ஜினியரிங் மார்வல் மாதிரி. நிச்சயமா. ரெண்டாவது, உங்களை தூக்க ஒரு சக்தி வேணும். அதுக்கு பதில் தான் இறக்கைகள். அவை வெறும் தட்டையான பாகங்கள் இல்ல, காற்றின் அழுத்த வித்தியாசத்தை பயன்படுத்தி லிஃப்ட் உருவாக்குற ஏரோஃபாயில்கள். அப்போ ஒரு பறவையோட உடம்பு காத்துல மிதக்கிறதுக்காகவே உருவான ஒரு உயிருள்ள விமானம். கரெக்ட். கடைசியா பனிக்கரணியை யோசிச்சு பாருங்க. அதோட சேலஞ்சு உறைபனி குளிர். அதுக்கு அதோட பதில்? ரெண்டு பதில்கள். ஒன்னு, தோலுக்கு அடியில தடிமனான கொழுப்பு அடுக்கு, அது ஒரு நேச்சுரல் ஸ்வெட்டர். ரெண்டாவது, அடர்த்தியான உரோமங்கள், அது உடம்புல இருந்து வெப்பம் வெளியேறாம தடுக்குது. அதோட வெள்ளை நிறம் கூட ஒரு தகவமைப்பு தானே. ஆனா பனியில தன்னை மறைச்சுக்கிட்டு வேட்டையாட அது உதவுது. இப்போ நீங்களே யோசிங்க, ஒரு விலங்கை நீங்க ஆர்க்டிக் பிரதேசத்துக்காக உருவாக்கணும்னா என்ன செய்வீங்க? வெள்ளை நிறம் கொடுப்பீங்க, அடர்த்தியான உருவமும் கொடுப்பீங்க, கடைசியில பார்த்தா நீங்க ஒரு பனிக்கரணியை தான் உருவாக்கிட்டு இருப்பீங்க. ஆஹா, இந்த விலங்குகள் எல்லாமே அது வாழ்ற சூழலோட ஒரு பிரதிபலிப்பு. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்தது உயிரினங்கள் எப்படி இறங்குதுன்னு. இப்போ அதுங்க உலகத்தை எப்படி பாக்குது, உணருதுன்னு பேசலாம். இந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம பொதுவான நம்பிக்கைகளை சோதிக்கும். உதாரணத்துக்கு, பறவைகளால ஒரு நேரத்துல ஒரு பொருளை மட்டும்தான் பார்க்க முடியும்னு ஒரு கருத்து இருக்கு. நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். அது ரொம்ப பரவலான ஆனா ஒரு தவறான கருத்து. இந்த பாடப்புத்தகத்துல இருக்கிற ஒரு சின்ன தகவல் இந்த தப்பு அபிப்பிராயத்தை உடைக்குது. அப்படியா? ஆமா, பெரும்பாலான பறவைகளோட கண்கள் தலையோட ரெண்டு பக்கத்துல இருக்கிறதால அதால ஒரே நேரத்துல ரெண்டு வெவ்வேறு உலகங்களை பார்க்க முடியும். இதுக்கு பேரு பைனாகுலர் விஷன். ஒரு நிமிஷம், என்ன சொல்றீங்க? ஒரே நேரத்துல ரெண்டு வேற வேற காட்சிகளா? நான் நடக்கும்போது போனை பார்த்தாலே தடுக்கி விடுறேன். அதோட மூளை இதை எப்படி ஹேண்டில் பண்ணுது? அதோட மூளை அதுக்காகவே உருவானது. இதுக்கு பின்னாடி இருக்கிற உயிர் வாழ்வதற்கான காரணத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு புறா மாதிரி இறை விலங்குக்கு அதோட பார்வை சுத்தி என்ன நடக்குதுன்னு கண்காணிக்கணும். ஆமா, தப்பிக்கணும். வலது பக்கம் பூனை வருதா இல்ல இடது பக்கம் ஒரு கழுகு வருதான்னு ஒரே நேரத்துல கவனிக்க முடிஞ்சா அது உயிர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகுது. அப்போ சிங்கம், புலி, மனுஷ மாதிரி விலங்குகளுக்கு கண்கள் முன்னாடி இருக்கே, ஏன்? அருமையான கேள்வி. ஏன்னா நாம வேட்டையாடுறவங்க, நமக்கு தேவை பரந்த பார்வை இல்ல, ஆழமான பார்வை, அதாவது டெப்த் பர்செப்ஷன். ரெண்டு கண்ணு ஒரே பொருளை பார்க்கும்போது மூளை அந்த ரெண்டு இமேஜையும் கம்பேர் பண்ணி அந்த பொருள் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னு ரொம்ப துல்லியமா கணக்கிடுது. ஒரு மரக்கிளையை பிடிக்க போற குரங்குக்கோ ஓடுற மான துரத்துற புலிக்கும் இந்த திறன் ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு விலங்கோட கண்ணு எங்க இருக்குங்கிறத வச்சு அது வேட்டையாடுற விலங்கா இல்ல வேட்டையாடப்படுற விலங்கான்னு பெரும்பாலும் சொல்லிடலாம். நிச்சயமா சொல்லிடலாம். இது ஒரு துப்பறியும் கதை மாதிரி இருக்கு. விலங்குகளோட உடம்பே அதோட கதையை சொல்லுது. இந்த வரிசையில வலசை போதல், அதாவது மைக்ரேஷன் பத்தின விஷயம் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஆச்சரியம். ஆமா, சாப்பாட்டுக்காகவும் தட்பவெப்ப நிலைக்காகவும் இனப்பெருக்கத்துக்காகவும் சில பறவைகள் கண்டம் விட்டு கண்டம் பல்லாயிரம் கிலோமீட்டர் பறந்து போகுது. தமிழ்நாட்டுல வேடந்தாங்களுக்கு சைபீரியா இருந்து பறவைங்க வருதுன்னு படிக்கும் போது பிரமிப்பா இருக்கு. பிரமிப்புங்கிறது சரியான வார்த்தை. ஆனா இங்கதான் உயர் சிந்தனைக்கான அடுத்த கதவு திறக்குது. பாட புத்தகம் சொல்லுது பறவைகள் ஏன் வலசு போகுதுன்னு. ஆனா அதுங்க எப்படி அவ்வளவு தூரம் வழி தவறாம பயணம் பண்ணுது? அதுதான் $1,000,000 கேள்வி. அது கிட்ட ஜிபிஎஸ் இல்ல, மேப் இல்ல, அப்புறம் எப்படி எதை வழிகாட்டியா பயன்படுத்துது? சொல்லுங்க. இங்கதான் நவீன அறிவியல் இன்னும் முழுசா புரிஞ்சுக்க முயற்சி பண்ற சில ஆச்சரியங்கள் இருக்கு. அதுங்க பல விஷயங்களை ஒன்னா சேர்த்து பயன்படுத்துது. ஓகே. பகல்ல சூரியனோட நிலையை வச்சு திசையை அறிஞ்சுக்குது.
அதுங்க மூளையில ஒரு இன்டர்னல் கிளாக் இருக்கிறதால நாள்ல ஒவ்வொரு நேரத்திலயும் சூரியன் எங்க இருக்கும்னு அதால கணிக்க முடியும். அப்போ ராத்திரி நேரத்துல இல்ல மேகமூட்டமா இருந்தா என்ன பண்ணும்? ராத்திரி நேரத்துல நட்சத்திரங்களை வழிகாட்டியா பயன்படுத்துது. குறிப்பா துருவ நட்சத்திரத்தை சுத்தி இருக்கிற நட்சத்திர கூட்டங்களை வச்சு வட திசையை கண்டுபிடிக்குது. நம்பவே முடியல. எல்லாத்துக்கும் மேல ஒரு அசாத்தியமான திறன் அதுகிட்ட இருக்கு. பூமியோட காந்த புலத்தை அதால உணர முடியும். என்னது? காந்த புலத்தையா? ஆமா, அதுங்க கண்ணுலயோ இல்ல அழகுலயோ காந்த புலத்தை உணர்ற செல்கள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் நம்புறாங்க. அதாவது அதுகிட்ட ஒரு பயாலஜிக்கல் காம்பஸ் இருக்கு. ஒரு நிமிஷம், தலையே சுத்துது. ஒரு பறவையோட மூளைக்குள்ள ஒரு கடிகாரம், ஒரு நட்சத்திர வரைபடம், ஒரு திசை காட்டி எல்லாமே இருக்குன்னு சொல்றீங்களா? இது சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் மாதிரி இருக்கு. அதுதான் இயற்கையோட அற்புதம். பாடப்புத்தகத்துல இருக்கிற ஒரு சின்ன பாராகிராஃப் நம்மள வானியல், புவி இயற்பியல், நரம்பியல்னு எத்தனை பெரிய துறைகளுக்குள்ள கூட்டிட்டு போகுது பாத்தீங்களா? ஆமா, இதுதான் வெறும் தகவலை தாண்டி சிந்திக்கிறதுங்கிறது. நிச்சயமா. ஆக இன்னைக்கு நாம பேசினதை எல்லாம் தொகுத்து பார்த்தா ஒரு 6ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல ஆரம்பிச்சு பரிணாம வளர்ச்சி, பயோ மெக்கானிக்ஸ், புலனுணர்வு அறிவியல்னு பல பெரிய சப்ஜெக்ட்களை தொட்டிருக்கோம். ஒட்டகத்துக்கு திமில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ஒரு தகவல். ஆனா அந்த திமில் ஏன் இருக்கு, அது எந்த சவாலை சமாளிக்குது, அதே மாதிரி சவால்களை மற்ற விலங்குகள் எப்படி சமாளிக்குதுன்னு கேட்கறது தான் உண்மையான கற்றல். மிகச்சரி. என்னங்கிற கேள்வியில இருந்து எப்படி மற்றும் ஏன்ங்கிற கேள்விகளுக்கு நகர்றது தான் கிரிட்டிக்கல் திங்கிங்கோட அடிப்படை. ஆமா, மீனோட செவிழ், பறவையோட இறக்கை, ஒட்டகத்தோட திமில் இதெல்லாம் தனித்தனி உண்மைகள் மாதிரி தெரிஞ்சாலும் இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு பொதுவான விதி இருக்கு. அந்த விதி சூழல் தான் உயிரினங்களை செதுக்குது. இதுக்கு பேர் தான் இயற்கை தேர்வு. இந்த ஒரு விதியை புரிஞ்சுக்கிட்டா விலங்குலகத்தோட பல புதிர்களுக்கு விடை கிடைச்சிரும். இதுதான் தனித்தனி செங்கற்களை வச்சு ஒரு மாளிகையை கட்டுது. இறுதியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு கேள்வி. இந்த மூலங்கள்ல குளிர்கால உறக்கம், அதாவது ஹைபர்னேஷன், அப்புறம் கோடைக்கால உறக்கம், எஸ்டிவேஷன் பத்தி குறிப்புகள் இருக்கு. ஆமா, கரடிகள் குளிர்காலத்துல சாப்பாட்டு பற்றாக்குறைய சமாளிக்க நீண்ட தூக்கத்துக்கு போகுது. நத்தைகள் கோடை வெப்பத்தை தவிர்க்க அப்படி செய்யுது. நாம பொதுவா உயிர் பிழைத்தல்னா ஓடுறது, வேட்டையாடுறது, சண்டை போடுறதுன்னு ரொம்ப ஆக்டிவான ஒரு செயலா நினைக்கிறோம். ஆனா சில நேரங்கள்ல தப்பி பிழைக்கிறதுக்கான மிகச்சிறந்த உத்தி எதுவுமே செய்யாம ஆற்றலை சேமிச்சு அமைதியா இருக்கிறது தான் அப்படிங்கிறது நமக்கு எதை காட்டுது? இந்த உத்திய எப்பவும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கிற நம்ம வாழ்க்கையோட மத்த தளங்கள்ல எங்கேயாவது பொருத்தி பார்க்க முடியுமா? சிந்திச்சு பாருங்க.